ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாட்களில் ஆண்டுடைய பிறப்பை பற்றி நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 15வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவினா. அல்லேலூயா. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளை, பாவிகளை ரட்சிக்க. அன்னைக்கு ஆதாம் பாவம் செய்ததுனால ஆமேன் அந்த உறவு துண்டிக்கப்பட்டது நேற்று பார்த்தோம். தெய்வ பிள்ளைகளை, அந்த மனுஷன் அப்படியே விட்டு விட ஆண்டருக்கு மனசு இல்லை. எப்படியாவது தெய்வனிடத்தில் கொண்டு வரணும், எப்படியாவது தான் பிள்ளையாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணனாக்கா, பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார் அல்லவா. தெய்வ பிள்ளையில, இங்கே அழகான ஒரு சம்பவத்தை நான் வேதத்தில் வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19 அதிகாரம் நீங்கள் வாசிப்பீங்கன்னா, சகேயு என்ற ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த சகேயு எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், அவர் ஆயக்காரனுடைய தலைவனாய் காணப்படுகிறான். அவன் மிகவும் குள்ளவனாக இருந்தபடினால இயேசு வருகிறார் என்று அறிந்தவுடனே இயேசுவை பார்க்க வேண்டும் ஆசைப்படுகிறான். அவன் பாருங்க, இயேசு குருட்டு கண்களை திறந்திருக்கிறார், ஊமையரை பேச வைத்திருக்கிறார், சப்பானியில் நடக்கப்படுகிறார், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பியிருக்கிறார், பல காரியங்களை கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பார்த்தோன்னா இயேசு எப்படிப்பட்டவரோ. காட்டத்தி மரத்தில் ஏறி உட்கார்ந்து இயேசுவை பார்க்க நினைக்கிறான். அந்த வழியாக நெருக்கத்தின் மத்தியில் இயேசு போகிற வழியில் அந்த காட்டத்தி மரத்துக்கு நேராக வந்தோன்னும் இயேசு அண்ணாந்து பார்த்து சகேயுவை இறங்கி வா என்று அழைக்கிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளையில, ஆமேன். சகேயு வீட்டுக்கு இயேசு போன உடனே நடந்தது என்ன தெரியுமா? அங்கே 7ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கோம், வாசிக்க கேட்போம். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்குபடி போனார் என்று முறுமுறுத்தார்கள். பாருங்க, இவர் பாவியான மனுஷன் வீட்டுக்கு போறாருன்னு ஜனங்களாம் முறுமுறுக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பாவம் செய்தவர் சகேயு. தெய்வ பிள்ளையில, இந்த பாவியோடு விட்டுடாம பாவத்திலிருந்து மீட்டு எடுக்க தான் இயேசு உலகத்துக்கு வந்தார் அல்லவா. அங்கே இம்மீடியட்டாக ஒரு பெரிய ஒரு மாற்றம் நடக்கும். இயேசு ஒன்றும் பிரசங்கம் பண்ணல, வேறு எதுவும் செய்யலை. அந்த சகேயு என்ன தெரியுமா சொல்லுவார்? ஆண்டவரே, நான் ஏற்கனவே அநியாயமாக வாங்கியிருந்தேன்னா நாளத்தினையாக திரும்ப தருகிறேன் சொல்லி அங்கே அறிக்கை செய்து மற்றவங்களுக்கு திரும்ப கொடுக்குறான். அழகாக 9வது வசனம் சொல்லப்பட்டிருக்கோம், இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிற. அல்லேலூயா. நீங்கள் வாசிப்பீங்கன்னா லூக்கா இதில் சுவிசேஷம் 19 அதிகாரம் 9வது வசனத்தில் ரொம்ப அழகாக ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கோம், வாசிக்க கேட்போம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. ஆமென். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. ஒருவேளை இயேசு இந்த சகேயுவை சந்திக்கலைன்னா நிச்சயமா சகேயு நரகத்துக்கு போயிருப்பார், பாவியான மனுஷனாய் மரித்திருப்பார். ஆனால் சகேயு நரகத்துக்கு போகக்கூடாது, பாவியான மனுஷனாக மறிக்கக்கூடாது என்பது தேவ சித்தமாயிருந்தனால சகேயுவை சந்தித்து பாவியான மனுஷனை நரகத்துக்கு போக வேண்டியன ஆபிரகாமுக்கு குமாரனாய் பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தமானவராய் மாறுகிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளைய, 2025 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு ஏன் பாலகனாக பிறக்கணும்? நீங்கள நான் பாவத்தில் மரித்து போய்க்கூடாதுன்னு தான். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கு. பாவத்துக்கு ஒரு வல்லமை இருக்குது. பாவம் பாழாக்கும், பாவம் நன்மையை தடுத்துரும், பாவம் சாபத்தை கொண்டு வரும், பாவம் வியாதியை கொண்டு வரும், பாவம் பரலோகராட்சியத்தை போய் தடுத்துரும். வேத ஆதாரங்கள் இருக்கிறது, அநேக காரியங்கள் இருக்குது. இந்த பாவிகளை ரட்சிப்பதற்காக தான் இயேசு உலகத்துக்கு வந்தார். ஒருவேளை நீங்கள் எப்படியாப்பட்ட பாவத்தில் இருப்பீங்கன்னு தெரியல. தெய்வ பிள்ளையில, இந்த நாட்களில், மகிழ்ச்சியான நாட்களில் பாவங்களை அறிக்கை செய்வோம், அதை விட்டு விடுவோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி கழுவி நம்மை சுத்திகரிக்கும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த சுத்திகரிப்பை பெற்றுக்கொண்டு ஒரு மகிழ்ச்சியான பண்டிகையை கொண்டாடுவோம். கர்த்தர் நம்மளுக்கு இரக்கம் பாராட்டுவார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, பாவியான சகேயுவை நீங்கள் ஆபிரகாமுக்கு குமாரனாய் மாற்றுவீரானால் ஆண்டவரே, எங்களுடைய பாவங்கள் அக்கிரம குற்றங்களை மன்னித்து ரத்தத்தால் கழுவி அன்றே உங்கள் பிள்ளையாய் எங்களையும் அன்றே மாற்றி அன்றே உமக்காக வாழ உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறேன்ப்பா. இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும் தெய்வீக பாதுகாப்பு ஒப்புக்கொடுறேன் இயேசுவின் மூலம் ஜெபங்களை போய் தாவே. ஆமென். பாவத்தை விட்டு பரிசுத்தமாய் வாழ்வோம். God bless you.